இந்த சாவுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் முக்கியமான நெரிசலை தவிர எதுவும் காரணம் கிடையாது. 10 மணி நேரம் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க, தண்ணி இல்லை. அப்போ தண்ணி தேவைப்படும் போது இருந்த அங்கே உள்ள கடைகள்லாம் இவங்க பண்ணுற அராஜகத்தை பார்த்துட்டு முடிடுவானே இப்படி போயிட்டாங்க. அப்போ இந்த மயக்கம் போட்டு விழுவுறது வந்து விஜய் பேசுறதுக்கு முன்னாடி 5 பேர் விழுந்துட்டாங்க. அது விழுந்தான்னு வைங்க, எந்த ஒரு கூட்டத்திலையும் மிதிச்சே சாவடிச்சிருவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் நடந்தது. கீழே விழுந்த அவ்வளவுதான். அவன் எதுக்கு செருப்பு எறிகிறான்னு கேட்டா, அங்க 5 பேர் விழுந்துட்டாங்க. அதனால கவனத்தை இருக்கிறதுக்காக முதல்ல பாட்டில் எறிகிறான், அப்புறம் எந்த பாக்கெட்டுமேன்னு சொல்லி இப்படி ஒரு செய்யறான். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே வேக வேகமா ஓடுறாரு விஜய் வந்து திருச்சிக்கு ஓடுறாரு, ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு. தப்புனா போதும் செய்தி வந்துட்டு. ஆமா, அப்போ 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு கத்தும்போது திரும்பி கூட பார்க்காம ஓடுறான். தப்புனா போதும். அப்போ அவர் ரொம்ப பயத்தில் ஆயிட்டாரோ. எதாக இருந்தாலும் திரும்பி இல்லைங்க, நானே மன வருத்தத்தில் இருக்கிறேன், அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதை வந்து நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அவருடைய தன்மை என்னன்னு கேட்டால் அதுதான் இந்த மாதிரி சாவுறது சந்தோஷப்படுறாரு. அப்போ இந்த கருப்பு சட்டையில் அவர்கிட்ட பணியாற்றணும்னு சொல்கிறான். இவர் என்ன செய்வார்னா, அந்த மாதிரி மக்களை வந்து வரமா தன்னை நோக்கி வர்ற மாதிரி ஆக்கிட்டு அவன் அலையட்டும்னு சொல்லி வண்டியில் ஏறி ஓடி போயிடுவாரான். அதை பரபரப்பு ஏற்படுத்துறது அதானே இவருடைய தன்மை. அது இருக்கக்கூடாதுல்ல. அது எல்லாருக்கும் தன்மை இல்லை இருந்தா அவனை ரசிகரை சந்திக்கணும். அவனை வந்து என்ன செய்யணும், ஒரு கையவாவது காட்டணும். கண்டுக்கிறாம ஓடுறது, அவருக்கு பின்னாடி இவங்க வெறி பிடிச்ச மாதிரி ஓடுவாங்க. அஜிதெல்லாம் ரசிகர் வந்து கலைச்சு விட்டார். இதெல்லாம் விருப்பம் இல்லை, கலைச்சா விட்டார். அவர் ரசிகர் மன்றம் கிடையாது. அவர் விளங்காது. பிஜேபி உங்களுக்கு நிறைய போட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட இப்ப அண்ணாமலை நான் உட்கார்ந்துட்டு போய் செய்தி வருது. இப்ப மக்கள் மத்தியில இந்த கடைசியை வீடியோ போட்டார்ல, அதுக்கு பிறகு வெறுப்பு அவ்வளவு வெறுப்பு ஆயிடுச்சு. கொல்லப்பட்ட ஒரு இறந்தவருடைய வீடுகளுக்கு போனாங்களா, சொன்னாங்களா? இது வரைக்கும் போகலையே. 20 லட்சம் ரூபா கூட அறிவிச்சாங்களா? இது வரைக்கும் கொடுத்தாங்களா? அரசாங்கத்தில் கொடுத்துட்டான். 20 லட்சம் ரூபாய் இல்ல, ஒரு ஓட்டு தான் கண்ணாப்பண்ணா திட்டாங்க. ஓட்டு என்ன சொல்றாங்க, நீலாம் ஒரு மனுஷன் தன்மையில இருக்கா, என்னப்பா கட்சி நடத்துறா, உன மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லைன்னு சென்னை ஹைகோர்ட் விஜய்க்கா போய் செத்தவங்க பேட்டி, செத்த குடும்பத்தார் பேட்டி கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு கரூர் பக்கம் வா, உன்னை செருப்பல் அடிக்கிறோம். நேயர்களே, இன்றைக்கு தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய மாறுதல். எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தற்போது நடிகர் விஜயனுடைய கூட்டத்தில் ஏற்பட்ட 41+1 மரணத்தில் ஏற்படுகிற தமிழக அரசியலின் தாக்கம் என்ன? இன்றைக்கு நாம் பேராசிரியர் திரு ஜெயினுல் அப்தீன் அவர்கிட்ட பேச போகிறோம். சார் வாங்க. சார், இப்போ தமிழ்நாடு அரசியலில் உங்களுக்கு தெரியாதில்லை, நீங்கள் ஒரு வேதாந்த ஆசிரியர் மட்டுமல்ல, உலக பிரகாரமாக அனைத்தையும் சொன்னவர், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர். இப்போ இந்த விஜயினுடைய தாக்கம் எப்படி இருப்பதா நிறைய விஷயத்தை நீங்க யோசிச்சிருக்கீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களோடு உங்களுக்கு அவ்வளவு நன்மதிப்பு உண்டு என்று எங்களுக்கு கேள்விப்பட்டேன். பி ஜெயினுல் அப்தீன் அவர்கள் வருகிறார் என்றால் செல்வி ஜெயலலிதா உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த என்ன படம், விஸ்வரூபம் படத்துல உங்களை எல்லாம் அவர்கள் மிக முக்கியமாக கவனித்த விஷயம். சரி, இப்போ ஒரு பக்கம் பாரதிய ஜனதா இவரை அழைத்து பேச போகிறது, மற்றொரு பக்கம் திமுக தான் இந்த கொலைக்கு சமம், மற்றொரு பக்கம் விஜய் நான் எதிர் சமநிலை. இப்படி ஏராளமான கட்சிகள், ஏராளமான போக்குகள், ஏராளமான நிலைப்பாடுகள். இதை எப்படி நீங்க தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு சார்? இப்போ இந்த 41 பேர் மரணங்கிற விஷயம் இருக்குல்ல, ஆமாம், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவுலான பொறுப்பு வந்து பங்கு விஜய்க்கு தான் இருக்குது. தமிழக அரசுக்கு சின்ன பங்கு இருக்கு. அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தது தப்புது. அது வந்து பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அப்போ 10,000 பேர் திரள்வாங்கன்னு சொன்னால் அது கொள்ளாதுங்கிறத விளங்கி ஊருக்கு வெளியே கொண்டே போடுறான்னு சொல்லியிருக்கணும். இதுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது நடந்தே இருக்காது. ஆனாலும் அவங்க தராட்டாலும் என்ன செய்வாங்கன்னா அரசியலாக்குவாங்க. எங்களுடைய குரலை நசுக்கிறாங்கம்பாங்க. அந்த இடத்துல கொடுக்கலன்னா இவர் கோர்ட்டில் போவார், கோர்ட்டில் குடும்பாங்க. அந்த நேரத்தில் போயிருந்தா இப்போ கொடுக்காதங்கிறான். அன்னைக்கு போய் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கே அந்த பேச்சுரிமையை மறுக்கிறீங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சில கண்டிஷனை போட்டு கொடுன்னு தான் சொல்ல போகிறாங்க.
அதுக்கு பயந்துக்கிட்டு போலீஸார் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இதில் என்ன அடிப்படையை பார்க்கணும்னு கேட்டால், இந்த சாவு நடந்துச்சு இல்லையா, இந்த சாவுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் முக்கியமான நெரிசலை தவிர எதுவும் காரணம் கிடையாது. நெரிசல் அது அதிகமான நெரிசல். ஸ்டாம்பிட். அதாவது ஒரு 4 பேர் நிற்கிற இடத்துல 8 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய டபுள் ரெட்டை நெருக்கு 4 பேர் தான் சாதாரண நிற்க முடியும். அந்த இடத்துல வந்து அவங்கள அழுத்தி 8 பேர் நிற்கிற அளவுக்கு அந்த கூட்டத்துடைய நெரிசல் வருகிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த நெரிசலில் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு கேட்டால், காலையில் 10 இருந்து கரூரில் காலையில் 10 இருந்து 7 வரைக்கும் நிற்கிறாங்க அதே இடத்துல. அப்போ காலையில் 10 வந்தாங்கன்னு கேட்டால், இவங்க எழுதி அனுமதி கேட்டது 3 7 வரைக்கும்னு தான் போலீஸில் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து சொன்னது 12 மணிக்கு வருவார்னு சொல்லிட்டாங்க. 3 மணிக்கு தான் ஒரு அனுமதியை வாங்கியிருக்கிறாங்க. 12 மணிக்கே விஜய் இங்கே வருவார்னு சொல்லி அந்த புஷி ஆனந்துங்கிறவர் வந்து அவர்களே தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கிறீங்களோ? ஆமாம், அவங்க தான் 4 மணி நேரம் தான் மக்களை திரட்ட முடியும். திரட்டுறதுக்கு 12க்கு வருவார்னா 10க்கு வந்துருவான்ல. இந்த இடத்தில் விஜய் இன்று நண்பகல் 12 மணிக்கு வருவார்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவருடைய ப்ரோக்ராம் 3 மணிக்கு தான். 3 மணிக்குன்னு தான் போலீஸில் பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. போலீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு 3க்கு வரல, 7க்கு தான் வர்றாங்க. 4 மணி நேரம் லேட்டா. 4 மணி நேரம் லேட். அதில் 4 மணி நேரம் லேட்டு. இவங்க அறிவித்த கணக்குப்படி 12லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 6 மணி நேரம் லேட்டு. அப்போ 12ன்னு அறிவிச்சா 10க்கு வந்துடுவான்ல. அப்போ 10 மணிக்கே மக்களை கூட வைக்கிறாங்க. அப்போ 10 மணியிலேருந்து 7 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வருது? 10 மணி நேரம் வருதா? 10 மணி நேரம் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. தண்ணி இல்லை. ஆனால் விடியற் காலம் 3 மணிலேருந்தே நாமக்கல்ல கூட ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. காலையில் ஒரு இடத்துல 8:45 மணிக்கு நாமக்கல்ல கூட்டம். ஆமாம். நாமக்கல் முடிச்ச பிறகு கரூர்ல கூட்டம். ஆமாம். காலையில் 8:45 மணிக்கு நாமக்கல்லில் கூட போகிறார் என்று சொன்னா ஒரு 10 மணிக்காவது வந்திருக்கணும். ஆனா 8:45 மணிக்கு தான் சென்னையிலிருந்து அவர் புறப்படுறாரு. சென்னையில் அப்போ 8:45 தான் கிளம்புறாரு. 8:45 மணிக்கு தான் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஆமாம். 8:45 மணிக்குன்னா விடியற் காலம் 4 மணி 3 மணிக்கே மக்கள் வந்துட்டாங்க. இவர் ராத்திரிக்கே வந்து தங்கி இருந்து அவங்க வந்திருக்காங்க. தலைவரை பார்க்கணும். இல்லை, இவரே என்ன செஞ்சிருக்கணும், முதல் நாள் நைட்டை வந்து தங்கி காலையில் கரெக்டாக 8 மணிக்கு வந்திருந்தாருன்னா அங்கேயும் பிரச்சனை. அங்கேயும் நடந்துச்சு. நாமக்கல்லையும் ஒரு 5 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இது பெரிய விஷயம் நடந்தவுடனே அது அமுங்கி போச்சு. கரூரில் உள்ள விஷயம் பெருசாக போனதுனால நாமக்கல் பேசப்படலை. நாமக்கல் யாரும் சாவலை. அதனால அது இதே மாதிரியான மூர்ச்சையாகி விழுந்திருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டால் நெருக்கடி 1. 2வது, எந்த ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணாலும் இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறமேண்டா மக்களுக்கு முதல்ல தேவை தண்ணி. தண்ணி வசதி இவங்க செஞ்சு கொடுத்தாங்களா இல்லை? இதெல்லாம் அவங்க தான் செஞ்சிருக்கணும். அவங்க தான் செய்யணும். போலீஸ் அரசாங்கத்தை வேலை இல்லை. யார் நீங்க ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க தான். ஆமா, சில இயக்கங்கள்ல சாப்பாடு போக்குவரத்துலாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் செய்வாங்க. இவங்க குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அப்போ தண்ணீருங்கிறது என்ன ஆகுதுன்றா, சரியான வெக்கையில் வந்து வேர்வையெல்லாம் வெளியே வடியுது. அப்போ அதனாலையும் தண்ணி தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும். அப்போ தண்ணி தேவைப்படும் போது அங்கே உள்ள கடைகள்லாம் இவங்க பண்ணுற அராஜகத்தை பார்த்துட்டு கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க. இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ண முடியாது. அப்போ தண்ணின்னு கத்துறான், முடியலை. அப்போ ஆக்சிஜன் வேற கம்மியாக போயிரும்ல. கூட்டம் வந்து ஆக்சிஜன் இந்த 10 பேருக்கு உள்ள ஆக்சிஜனில் 20 பேர் நுழைச்சல்னு சொன்னால் அந்த ஆக்சிஜனை 20 பேர் எடுப்பான். அப்போ யாருக்கும் ஆக்சிஜன் பத்தாது. அப்போ ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டதுனாலையும் தண்ணீர் தாகத்தினாலையும் வெயிலின் தாக்கத்தின் காரணத்தினாலையும் அடைச்சிக்கிட்டு நின்ற காரணத்தினாலையும் மயக்கம் போட்டு உழுவுறாங்க. சாவுக்கு காரணமே அதான். அப்போ இந்த மயக்கம் போட்டு உழுவுறது வந்து விஜய் பேசுறதுக்கு முன்னாடி 5 பேர் விழுந்துட்டாங்க. விஜய் வந்து பேசுறதுக்கு வர்றாரு. அது போக என்னன்னு கேட்டால், விஜய் வர்றாருல, வரும்பொழுது அவர் பேசுகிற இடம் இருக்குல்ல, அந்த இடமெல்லாம் மக்கள் நிறைஞ்சு நிற்கிறாங்க. அது உள்ள அவ்வளோ பெரிய பஸ்ஸை உள்ளே கொண்டு போகலாமா? 40 அடி பஸ்ஸு தான். 40 அடி பஸ், ஒரு பைக்கை கூட கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அங்கே தான் நான் போவேன்னு சொல்லி அவர் அதை கொண்டு வந்து திணிக்கும் போது ஏற்கனவே இறுக்கமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாகறான். இன்னும் கொஞ்சம் தள்ளுறான். அந்த பஸ்ஸை வந்து நுழைச்சவனை தான் ரொம்ப அவனோட மோதி கடைசியில் விழுந்து நினைஞ்சிட்டாங்கன்னா, அது விழுந்தான்னு வைங்க, எந்த ஒரு கூட்டத்துலையும் மிதிச்சே சாவடிச்சிடுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தான் நடந்தது. விழுந்த அவ்வளவுதான். அவள் விழுந்த உடனே மிதிச்சு நினைஞ்சிட்டாங்கன்னா சாவடிச்சிட்டாங்க. அப்போ இதில் வந்து இவங்க தான் பொறுப்பேற்றுக்கொள்ளணும். இவங்களை தவிர யார் பொறுப்பேற்றுக்கொள்வது? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவுக்கும் காரணம் பிஜேபி சொல்லுது, மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. எல்லா எதிர்கட்சிங்கன்னா
டிடிவி தினகரன்லாம் சொல்லல, ஆமா ஆமா அதிமுக, பாரதிய ஜனதா, விஜய் இந்த 3 பேரும் சொல்றாங்க. இதுக்கு மூல பொறுப்பேற்க வேண்டியது திமுக தான். திமுகவுடைய போலீஸ் தான். திமுக தான் கலவரத்தை ஏற்படுத்தியது. திமுக தான் லைட் ஆஃப் பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட் கட் பண்ணாங்க, செருப்பு வீசினாங்க. இப்படி ஒரு செய்தியை போக்கஸ் பண்றாங்க. ஆனா மக்களும் அதை நம்பக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. இல்லை, அது எல்லாமே பொய்ன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா சொல்கிறாங்க இப்படி, இப்போ செருப்பை வீசினாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து அந்த வீடியோ காட்சிகளை போட்டு காட்டி செந்தில் பாலாஜி அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. என்னையை பற்றி வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு படிக்கும்போது தான் செருப்பு வந்துச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னது 17வது நிமிஷத்தில் அவர் பேசுகிறாரு. அவர் 3வது நிமிஷத்தில் செருப்பு வந்துடுது. அதுக்கு முன்னாடியே அந்த செருப்பு வந்தது கூட அந்த செருப்பு விட்டு எரிஞ்சவன் யாருங்கிற க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. ஆளை பிடிச்சிட்டாங்க. அவன் வந்து இவங்க கட்சியை சேர்ந்தவன், தொண்டர், விஜய் கட்சியில் உள்ளவன். அவன் எதுக்கு செருப்பு எறிகிறான்னு கேட்டால், அங்கே 5 பேர் விழுந்துட்டாங்க, அதனால கவனத்தை இருக்கிறதுக்காக முதல்ல பாட்டில் எறிகிறான். அப்புறம் எந்த பாக்கட்டுமேன்னு சொல்லி இப்படி ஒரு செய்யறான், எரிஞ்சிட்டு ஓடலாம். அப்படியாவது உளுந்தவங்கள எரிஞ்சவன் அந்த ஓடி இருப்பான்ல, வேற ஆள் இருந்தா அவன் ஓடலை, அவன் இப்படிங்கிறான், பார்க்க சொல்லி கூப்பிடுறான். அப்புறம் கடைசியில் விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி போகிறாங்க, அது கவன திருப்புருக்கு நான் தான் எரிஞ்சேங்கிறான். அப்போ திமுக எரிஞ்சாங்கிற ஒரு விஷயம் அதில் வந்து அடிபட்டு போயிடுது. அவனே ஒத்துக்கிறான், நான் தான் எரிஞ்சேன், இந்த விஷயத்தினால எரிஞ்சேன். அப்படின்னா பொய்யா உளுந்தவங்களும் சொல்லுவாங்களா, ஆமா சார் அவன் தான் நின்றாரு அப்படி இருக்கலாம். அவன் எரிஞ்சிட்டு ஓடி இருப்பானே, ஓடலை, அவன் இருக்கிறானே. அப்போ அதை பார்க்கையில் இவங்க வேணும்னு திமுக மேலே பழிய போடுறாங்க. ஆனால் போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது மட்டும்தான் தவறு. அந்த பர்மிஷன் கொடுத்ததை கூட இப்போதைக்கு நம்ம அப்படி தவறுன்னு சொல்லுவோம், கொடுக்காட்டாலும் தவறுன்னு சொல்லுவோம். அதுவும் இருக்குது. அரசியலில் வந்து விஜய் வளர்ச்சி பிடிக்காம கூட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நேற்று எடப்பாடிக்கு ஏன் கொடுத்தி அதே இடத்துல அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்கறது, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஜனநாயகம் கழுத்து நெரிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால திமுக கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் விஜய்கிட்ட பெருசா இருந்துச்சு, ஒரு புதிய மாறுதல் வர போறாங்க அப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பா இல்ல அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு விஷயம் நடக்கல, அதை நம்ம பாக்குறோம். மக்கள்கிட்ட இதுக்கு அப்புறம் என்ன வித தாக்கம் ஏற்படும்? இப்போ என்ன ஏற்பட்டிருக்கு நமக்கு தெரிகிறது. என்னன்னு கேட்டா, அந்த வந்திருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாதி பேர் வந்து ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாக வந்திருக்கிறான். பாதி பேர் இந்த ரவுடிசம் பண்ணுவான்ல, அவன் தான் ரசிகருங்கிற பேரில் வர்றான். என்னவெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த சுற்றி உள்ள வீடுகள்லாம் போய் மேலே ஏறுறாங்க, கூரையெல்லாம் பிக்கிறாங்க. வீட்டுக்காரங்க ஏன்டா மேலே ஏறின்னு சத்தம், மேலேலாம் தெரியுமா விஜய் அப்படின்னு சொல்லி அதில் போய் ஏறுறான். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான், யாரும் கேட்க முடியாது. அப்படி அந்த பல கடைகளில் வந்து சூறையாடுறாங்க, அவ்வளோ வேலையும் பண்ணுறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறான். அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமாக அது இல்லை. அப்படிங்கும்போது அவங்கள வச்சுக்கிட்டு அரசியல் நடத்தினா உலகம் தமிழ்நாடு நாசமாக போயிடும், எந்த ஒரு கட்டளையும் வரல. அது போக என்னன்னு கேட்டால், இவ்வளோ மக்களை கூட்டுறவனுக்கு ஒரு தொண்டரணின்னு ஒன்று கிடையாது. தொண்டரணியான போலீஸ் வந்து ஒழுங்குபடுத்தினா போலீஸ் போய் அடிச்சுப்பாங்க. ஒரு கேடர்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் சரி பண்ணுவாங்க. கேடர்ஸ் இருந்து எல்லாம் பார்க்குற எல்லா இயக்கங்களையும் கேடர்ஸ் வச்சு தான் சரி பண்ணுவாங்க. கூட தௌஹீத் ஜமாத் நடத்தும் போதும் தமுக நடத்தும் போதும் உங்களுக்குன்னு ஒரு கேடர்ஸ் வச்சிருப்போம்ல. அப்போ கேடர்ஸ் வச்சு நடத்துறதும் கேடர்ஸும் அங்கே கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி வர்றவங்கள என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதை ஆரம்பத்தில் வந்து விஜய் அந்த இவர் வந்து அதுக்கு பின்னாடி எதிர்கொண்ட விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆதரவு தளத்தை சரிச்சுக்கிட்டே வருது. முதல்ல இவர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே வேகமாக ஓடுறாரு. விஜய் வந்து திருச்சிக்கு ஓடுறாரு, ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு. தப்புனா போதும் செய்தி வந்துட்டு. ஆமாம், செய்தி வந்துருச்சு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பவுன்சர் சொல்கிறாங்க 5 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே. செத்தவன்னு என்ன செய்யறாருன்னா, நம்ம அந்த இடத்துல கூட ஓட பார்க்குறாரு. அப்போ ஒரு சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும், அந்த இடத்துல இல்லாட்டா கூட வேற ஒரு ஹோட்டலில் போய் தங்கிக்கிட்டு என்ன அங்கே இருந்த ஒரு செய்தியாளர் சந்திச்சு இந்த மாதிரி நம்ம வருத்தப்படுறேன், கவலைப்படாதீங்கன்னு இப்படி ஒரு சொல்லாமல் வேகமாக ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு. திருச்சி ஏர்போர்ட்டில் மடக்கிட்டு செய்தியாளர் கேட்குறாங்க, என்ன ஆச்சு? 30 பேர் செத்துட்டா சார். அவர் இங்கேருந்து கிளம்பும்போது 5 பேர் தான். திருச்சிக்கு போகிறதுல 30 ஆயிடுச்சு. இவர் கரூரில் அவர் கிளம்புறாரு, அப்போதைக்கு 5 தான் செத்து. செய்தி வந்துகிட்டே இருக்குது. இவர் திருச்சியில் போய் இறங்குறதுக்குள்ள 30 பேர்னு வந்துருச்சு. அப்போ 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு கத்தும்போது திரும்பி கூட பார்க்காம ஓடுறாங்க. தப்புனா போதும். அப்போ அவர் ரொம்ப பயத்தில் ஆயிட்டாரோ. எதாக இருந்தாலும் திரும்பி இல்லைங்க, நானே மன வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, எனக்கு மனசு தாங்கலை அப்படின்னு ஏதாவது 2 வாரத்தை சொல்லிட்டு போயிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவரு தப்பி ஓடினது
ஒருவேளை நம்மளை அடிச்சு போடுவாங்க பெரிய விபரீதம் வரும்னு போனாரா, இல்லது கையாள தெரியாம பயத்துல போனாரா? அவ்வளவு இன்னைக்கு புஷி ஆனது மியூட் மோடு, கப்பலுக்குள்ள கடல்ல இருக்காருன்னு சொல்லப்படுது. சிஐடி நிர்மல் குமாரை காணோம், விஜய் அருணா காணோம், அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், அவரை காணோம். அப்புறமா ஆதவ அர்ஜுனா அவங்க கொஞ்சம் பணக்காரனா இருக்கனால லாட்டரி மாற்றி கொஞ்சம் அப்படி சுத்திட்டு திரியறாங்க. இப்ப இவங்களை நம்பி என்ன கதை நடக்கும் தமிழ்நாட்டுல? யாரு இல்ல விஜய் என்ன நினைச்சாருன்னு கேட்கல. விஜயை பொறுத்த வரைக்குங்க அதை வந்து நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அவருடைய தன்மை என்னன்னு கேட்டா அதுதான் இந்த மாதிரி சாவுறது சந்தோஷப்படுவார். அது எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? எப்படி உறுதியா சொல்றோம்? உறுதியா சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். உறுதியா சொல்றதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, இவர் வந்து இவர்கிட்ட வந்து பவுன்சர்களாக இருந்த ஒரு 2 பேரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. சரி, அவர்கிட்ட விலகிட்டாங்க. என்ன செய்வாராம், ஒரு இடத்துல வாகனத்தில் வரும்போது வாகனத்தை நிப்பாட்டி அங்கனக்குள்ள மக்களுக்கு தெரிகிற மாதிரி அப்படி நிற்பாராம். கூட்டமாக திரண்டு வருவாங்களாம். வந்த உடனே டக்குன்னு வண்டியில் ஏறிக்கிட்டு உள்ளே விடாத, பற்றியா நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் விலகணும்னு அவன் சொல்கிறோம். அந்த கவுன்சிலர் அந்த பவுன்ஸ் அந்த துணையை நிற்பான்ல, அவங்க கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டை கருப்பு சட்டை போட அவர்கிட்ட வேலை செஞ்சவன். இப்போதான் அவருக்கு ஒய் பிரிவு கொடுத்துட்டாரு. அது ஒய் பிரிவையெல்லாம் பயன்படுத்தலை, மத்திய அமைச்சர் கொடுத்துட்டாலும் இந்த கருப்பு சட்டை தான் நிற்கிறானுவோ. சரி, அப்போ இந்த கருப்பு சட்டையில் அவர்கிட்ட பணியாற்றணும்னு சொல்கிறான். இவர் என்ன செய்வார்னா, அந்த மாதிரி மக்களை வந்து வரமா தன்னை நோக்கி வர்ற மாதிரி ஆக்கிட்டு அவன் அலையட்டும்னு சொல்லி வண்டியில ஏறி ஓடி போயிடுவாராம். அவர் சொல்லியிருக்காரு, அதை பெருமையா சொல்லுவார். இது மாதிரி பத்தியா இப்படி நம்மளுடைய செல்வாக்கு பத்தியா அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாரு. அதோட தான் இவன்ட்ட நாங்கள் பணியாற்ற முடியாது, நாங்கள் விலகிக்கிட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காரா. அந்த பேட்டி இருக்கே, என்ன உங்களுக்கு வீடியோ அனுப்புறான் இருக்கு. அப்படியா? அப்படியே அந்த அந்த அவங்க யாருமே தமிழ்நாட்டில சொல்லாத விஷயம் அது சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி வந்து இப்போ ஓட்டு போட போவார்னு வைங்களேன். ஓட்டு போட போறதா இருந்தாருன்னா இவர் போய் ஓட்டு போட்டு வந்துட வேண்டியதான். எல்லா தலைவர்களும் அந்த பூத்துக்கு ரெண்டு விரலை காட்டுவாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். இவர் ஓட்டு போடுறதா என்ன செய்வார்னு கேட்டால், வீட்டிலேருந்து பாதி தூரம் வந்து அங்கேருந்து ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிளில் ஓட்டு போட வர்றேன்னு வரும்போது ஒரு 5000 பேர் பின்னாடி வருவான். தன்னால் வருவான். நான் ஓட்டு போட வர்ற இடத்துக்கு இந்த 5000 பேர் வர வைப்பார். எனக்கு பின்னாடி நான் வர்றதை கேள்விப்பட்டாலே திரண்டு வந்துடுவாங்கன்னு காட்டணுமா. அந்த சைக்கிளில் ஓட்டு போட போகும்போது பார்த்தா 5000 பேர் பின்னாடி வருவாங்க. எப்படி 5000 பேர் வந்தான்? பல ஊருக்காரன் இப்படி வந்தான். அப்போன்னா வர வைக்கத்தானே வந்திருக்கணும். இவர் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக வேண்டி கேரளாவுக்கு போகிறாரு. மதுரையில் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து வாகனத்தில் போகிறாரு. மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு அங்கே ஒரு 1000 பேர் திரண்டு நிற்கிறான். இது எப்படி வந்தான்? நீ போன சொந்த வேலைக்கு, சரி சினிமா படப்பிடிப்பு போகிற, நான் வர்றேன் ஆளுக்கெல்லாம் திரட்டி வை. அதை பரபரப்பு ஏற்படுத்துறது தானே. அதானே இவருடைய தன்மை. அது இருக்கக்கூடாதுல்ல. அது எல்லாருக்கும் தன்மை இல்லை இருந்தா அவனை ரசிகரை சந்திக்கணும். அவனை வந்து என்ன செய்யணும், ஒரு கையவாவது காட்டணும். கண்டுக்கிறாம ஓடுறது, அவருக்கு பின்னாடி இவங்க வெறி பிடிச்ச மாதிரி ஓடுவாங்க. அதன் மூலமாக என்ன செய்யறேன்னா, நான் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு தவம் கிடக்குறாங்க மக்கள்லாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி தான் இந்த ரசிகர் கூட்டம் உண்டானதை தவிர. ஆனா அவர் வந்து சாகணும்னு நினைக்கலையோ. 41 நாள உங்களுக்கு வந்து பெருசா தெரியுது. சரி, இவருடைய எல்லாத்துலயும் செத்தாங்க. 3 பேர் 5 பேர் செத்து இருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில இருந்து செய்தி வரல, செய்தி வந்துச்சு. ஆமா, விக்கிரவாண்டி 5 பேர் செத்தாங்க. 5 பேர் செத்ததுங்கிறது வந்து அதை அவர் நியூஸா வந்துட்டு போச்சு. உதவியும் செய்யல, அவர் விசாரிக்கவும் இல்லை. ஆனா சின்ன நம்பரா இருக்கிறதுனால 5 பேர் அதே இடத்துல சாவாம அங்கே செத்ததுனால அது ஒரு மாநாடு வர இருந்துச்சா, அது வந்து ஒரு இஷ்யூ ஆகலை. அப்போ இவர் இந்த சாவுரை தெரிஞ்சிருக்கும் போது நாளைக்கு இது மாதிரி நடக்கக்கூட நினைக்கணுமா இல்லையா? அவர் 5 பேர் செத்தாங்கிற ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும் நினைக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அலர்ட்டா இல்லைன்னா பெரிய மோசம் தானே. ஒவ்வொரு இடத்துலையும் மயங்கி இருக்கிறாங்க. இவரோட இதில் 600 பேர் மயக்கம் பண்ணிருக்கிறாங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து 600 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ 600 பேர் மயக்கம் அடைஞ்சு இது யார் சொல்கிறான்னு கேட்டால், மாவட்ட செயலாளராக இருந்தவர் அதுலேருந்து விலகி 600 பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, அதை கூட கண்டுக்கிறாமல் போயிட்டு இருக்கிறாங்க, நான் அதில் இருக்கலை அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு தொலைக்காட்சியில். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு இருக்குல்ல சார், அது எப்படி சார் மறக்க முடியும்? இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்குல்ல. சாதாரணமா தமிழ்நாட்டுல சீமானும் பேசுறாப்புல, ஸ்டாலின் பேசுறாரு, எல்லாருமே பேசுறாங்க, எடப்பாடி பேசுறாரு. எவனும் மயங்கி விடுறது இல்லை. ஏதோ ஒரு 10-500 பேர் கூடுறான். ஆனா இவர் மட்டும் ஒரு புதிய அளவான ஒரு தலைவராக உருவாடுறாரோ இல்லைங்க. எல்லா நடிகர்களையும் பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க. நடிகராக இவர் இருக்கு. அது போக இவருடைய வேலை என்னன்னு கேட்டால், தான் எங்கே போனாலும்
அவருக்கு இதுக்கு முன்னாடியே இந்த ரசிகர் மன்றத்தை வந்து ஒரு கட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தார். நான் விஜய் ஆமா, ஆமா. விஜய் மக்கள் 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 மன்றம் அது ஒண்ணு, மக்கள் மன்றம், அதாவது இந்த வெள்ளப்பணிகளுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்தாங்க. விஜய் மக்கள் மன்றம்னு வைத்துக்கொண்டு மாவட்டம் கிளைங்கிற ஒரு செட்டப்போட வர இருக்கிறார். எலெக்ஷன்ல வர நின்றாங்க, எலெக்ஷன்ல வர உள்ளாட்சி எலெக்ஷன்ல வர நின்றாங்க, எனக்கும் ஜெயிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இவருக்கு என்ன செய்ய முடியுதுன்னா, கரூருக்கு வர்றாருன்னா பல ஊருக்கு தகவலை தெரிவிச்சுடுவார். அவன் திரட்டிட்டு ஓடியாருவான் கரூர் வர்றாரு. வேற ரசிகர்கள் வந்து அப்படி கமலஹாசன் அப்படி செட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவர் வர்றேன்னு அறிவிச்சு அந்த இடத்துல உள்ளவன் தான் வந்து கூடுவான். அவன் இந்த நெட்வொர்க்கில் வச்சு கமலஹாசன் வர்றாருன்னா பார்க்கறதுக்காக என்ன செய்வாங்க, வருவாங்க. இவர் வர வைக்கிறதுக்காக இன்னும் சொல்லக்கூட செத்தாங்கல்ல, கரூர் மக்கள் மட்டும் சாவலை, திருப்பூர்காரன்லாம் செத்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? நிறைய பேர் பல ஊர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க, பல ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை பார்த்துங்க வேலையிலேருந்து எல்லாரும் பிள்ளைகளெல்லாம் கூட்டு வந்திருக்கு. அப்போ பல பகுதிகளில் இவருடைய வேலை என்னன்னு கேட்டால், நான் வர்றேங்கிறத நீங்கள் திரட்டிக்கிட்டு வரணும், இந்த செய்தி எல்லா பக்கமும் கொண்டு போகணும்னு சொல்லும் பொழுது ஒரு பார்க்கறதுக்குன்ற ஒரு ஆர்வம் எல்லாம் வரத்தான் செய்வான். கண்டிப்பாக எல்லா நடிகருக்கும் இதை வருவான். ஆனால் வந்து இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அசம்பிள் பண்ணுறாரு. மற்ற நடிகர்கள் வந்து இப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கு அவனுக்கு கீழே கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு இல்லை. அஜிதெல்லாம் ரசிகர் மன்றத்தை கலைச்சி விட்டார். இதெல்லாம் விருப்பம் இல்லை, கலைச்சா விட்டார். அவர் ரசிகர் மன்றம் கிடையாதுட்டார். அவர் விளங்காது, அப்படி போயிட்டாங்க. இவர் ஒரு எம்ஜிஆர் தான் அதே மாதிரி வச்சிருந்தார். இவர் செஞ்ச வேலையை எம்ஜிஆர் செஞ்சார். எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு இந்த பில்டப் பண்ணுறது, அவர் வந்து கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, அப்படிலாம் அந்த ரசிகர்களை அவர் உண்டாக்குனார்ல. அதே மாதிரியான அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது, எதுவுமே கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி 1976ல அவரை பார்க்கணும்னா வந்துதான் ஆகணும். இப்ப இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல பெரிய பரபரப்பு. எம்ஜிஆரை எப்படி பண்ணுனாங்கன்னு கேட்டா, அன்னைக்கு திமுகவுல எம்ஜிஆருடைய படம் வரும்போது திமுகவினர்லாம் அந்த படத்துல போய் எம்ஜிஆரை காட்டும் போது கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அப்போ ஒரு இமேஜ் மக்கள் மனத்துல விதைக்கிறது. எம்ஜிஆர் பெரிய ஆள் போல இருக்கு, எல்லாம் கை தட்டுறாங்க, எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. இப்படித்தான் அந்த மாயை உண்டாக்குனார் எம்ஜிஆர். எம்ஜிஆரை வந்து திமுக காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, சினிமா குட்டகை எல்லாம் போய் விசில் அடிக்கிறலாம் நடத்துவாங்க. அதாவது திமுக எம்ஜிஆர் இருக்கிறப்போ, ஆமா, திமுகவில் இருக்கும்போது அப்படித்தானே எம்ஜிஆரை கொண்டு போனாங்க மக்கள்கிட்ட. சரி, இப்போ இந்த விஷயத்துல நம்ம ரெண்டாவது ஒரு கிட்டத்தட்ட இந்த டாபிக்ல முடிவு வரும். பிஜேபி உங்களுக்கு நிறைய முட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட இப்ப அண்ணாமலை நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது செய்தி வருது, விஜய் மீது குற்றம் இல்லை, நெய்னா நாகேந்திரன் விஜய் மீது குற்றம் இல்லை, சவுந்தரராஜன் விஜய் மீது குற்றம் இல்லை, வட இந்திய தலைவர்கள் விஜய் மீது குற்றம் இல்லை, ஹேமா மாலினி தலைமையில, அனுராக் தாக்கூர் தலைமையில, ஷாரங்கி, தேஜஸ்வி சூர்யா, இப்படி முக்கியமான எம்பிக்கள் வந்து 1/2 மணி நேரத்துல ஃபேக்ட் ஃபைண்டிங் எல்லாத்தையும் எழுதிட்டு போய் டெல்லியில கொடுத்துட்டாங்க. இவங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுற நோக்கம் என்ன? இவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ அதிமுகவை கழட்டி விட்டுட்டு விஜயை இழுத்து விஜயோட கூட்டணி வைத்து விஜய் முதலமைச்சர் அறிவித்தோம்னா இதை விட ஆதாயம் கூட கிடைக்கும்னு ஒரு கணக்கு போட்டு தான் இந்த மாதிரி இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வேற ஒரு சப்போர்ட்டுக்கு வேற கைக்குள்ளே வச்சுக்கிடலாம். கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு உதவும். கைக்குள்ளே வைக்கிறான்னா அவர் முதல்வரை தவிர வேற ஒன்றுக்கு ஒத்துக்கிற மாட்டார். விஜயை பொறுத்தவரை அவர் நான் முதலமைச்சர் தான். அப்போ இவர் முதலமைச்சர்னா எடப்பாடி என்ன செய்ய 2 முதலமைச்சர் ஆக்க முடியாத வேலைக்கு எடப்பாடியை கழட்டி விடணும். எடப்பாடியை கழட்டி விட்டு விஜய் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி தான் இவங்க பிளான் பண்ணுனா இப்போ மக்கள் மத்தியில் இந்த கடைசி வீடியோ போட்டார்ல, அதுக்கு பிறகு வெறுப்பு அவ்வளோ வெறுப்பு ஆயிடுச்சு. அவ்வளோ வெறுப்பு என்ன கேட்டால், இந்த செத்ததை பற்றி ஒரு வருத்தம் கூட இல்லை, ஒரு கவலை கூட தெரிவிக்கலை. நான் எல்லாமே அந்த ஊரில் செத்தாங்களா இந்த ஊரில் செத்தாங்களான்னு கேட்டுக்கிட்டு என் மேலே தப்பே இல்லைங்கிறார். கொடுத்த இடத்தில் பேசியதை தவிர என் மீது ஒரு தவறும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் பாதிக்கப்பட்டேங்க. அவருடைய பேச்சுல அவர் விக்டிம் இடத்துல வராரு. அவரால செத்தங்கிற மறைஞ்சு போய் நாங்க ரொம்ப வலியில இருக்கோம் அப்படி அவர் பாதிப்புக்குள்ளான மாதிரி அவங்க 41 பேர் செத்த மாதிரி பேசுறாரு. வலியில இருக்கோம்னு சொல்றவரா இருந்தா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டி கொடுக்கும்போது நீங்களும் இருந்தீங்க. கலீலுல் ஹயாங்கிறது பலஸ்தீனத்துல அவருடைய வீட்டுல பொண்டாட்டி புள்ள குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அத மாதிரி விஜய் என்ன சொல்றாரு, என் வீட்டுல எல்லாம் இறந்து போனா நான் வலின்ற மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்றாருல. அந்த மாதிரி தான் பேசுறாரு. அந்த மாதிரி பேசுறாருல. அந்த மாதிரி பேசுறவரா இருந்தா இவருடைய அடிமட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை போய் அவங்கள பார்க்க சொன்னாரா? கொல்லப்பட்ட ஒரு இறந்தவருடைய வீடுகளுக்கு போனாங்களா? சொன்னாங்களா? இது வரைக்கும் போகலையே. 20 லட்சம் ரூபா கூட அறிவிச்சாங்களா? இது வரைக்கும் கொடுத்தாங்களா? அரசாங்கத்தில் கொடுத்துட்டான். 20 லட்சம் ரூபாய் இல்ல, ஒரு 2 ரூபா கூட கொடுக்கல. 2 ரூபா ஒன்றும் கொடுக்கல. அப்ப இது வந்து சும்மா ஒரு இதுக்காக நடிக்கிறதுக்கு சொல்றதே தவிர
அப்படிலாம் அவர் வந்து பாதிக்கப்பட்ட ஆளாக தெரியல, உள்ளூர மகிழ்ச்சி அடைகிற ஆள் மாதிரி தான் தெரிகிறார். சரி, வேற ஒரு வழியில். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த விஷயத்துக்கு உனக்கு எந்த பங்குமே இல்லையா? சரி, இந்த செத்ததுக்கு உனக்கு சரி, ஒரு பங்கே இல்லையா? பங்கு நீ வந்து 7 மணி 12 மணிக்கு வர்றன்னு நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்க. 7 மணிக்கு அதுக்கு வந்தீங்க. சரி. அந்த கூட்டத்துக்குள்ள விடாதே, அங்கனுக்குள்ளே நின்று பேசியான்னு போலீஸ் அதிகாரி சொல்லும்போது என் கேட்கல. சரி, இதெல்லாம் அதை நாங்கள் தவிர்த்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்றது- எதுவுமே எந்த விதமும் இல்லைங்கிறார் சார். இப்போ ஒரு பிரச்சனைனா இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணா நான் யாரை கான்டாக்ட் பண்றது? விஜய் கான்டாக்ட் பண்ண முடியாது, விஷயானது கிடையாது, எல்லாம் அப்படி போயிட்டு குமார் கிடையாது, ஆதவ அர்ஜுனும் ஓடுறாப்புல உத்தராஜன், அப்புறமா வேற யாரு, அருண், ஜான ஆரோக்கியசாமி, யாருமே இல்லை சார். யாரை சார் கான்டாக்ட் பண்ண? யாரை கான்டாக்ட் பண்ணுறது? இது ஒரு அமைப்பா? இவர் நினைச்சாரு போயிடும், வண்டி இழுக்காது. சரி, இது நிறைவான கேள்வி. வண்டி இழுக்காதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை பெரிய அளவுல பேசப்படுது. அவர் மீது பாசிட்டிவா நான் கூட சில மீன் கடைகள்ல கேட்டேன், சிலர் அவர் இருந்திருக்கலாங்க, பெரும்பான்மையான மக்கள் திமுகவுக்கு எதிராக பேசுவார்களோ, திமுக தான் இதை கூட்டி, திமுக தான் இதை ஒரு கான்ஸ்பிரசி வச்சுட்டாங்க சொல்லிட்டு, அல்லது விஜய்க்கு எதிரான மனநிலை இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு சொல்லும்? நிறைவு கருத்து. அதாவது முதல் விஷயங்க, இவரை வந்து இது மாதிரி இடங்கள்ல பேசும்போது அனுமதிக்க மாட்டாங்க. சரி, கோர்ட்டுக்கு இவர் போக முடியாது. சரி, கோர்ட்டு வந்து தெளிவாக சொல்லிட்டான், ரோட்டில் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இனிமே அவர் கூட்டங்கள் போடுவதா இருந்தாலேயே ஊருக்கு வெளியே தான் கொண்டு போய் போடணும். கோர்ட்டு தான் கண்ணாபண்ணா திட்டாங்களே. கோர்ட்டு என்ன சொல்றாங்க, நீலாம் ஒரு மனுஷன் தன்மையில இருக்கா, என்னப்பா கட்சி நடத்துறா, உன மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லைன்னு சென்னை ஹைகோர்ட் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்குது. சொல்லிட்டு அப்படி இருக்கிறதுனால அதுபோக மக்கள் மத்தியில் இந்த சம்மந்தப்பட்டவங்களாம் திட்டுறாங்க, வந்த செருப்பல் அடிப்பேன்லாம் சொல்கிறாங்க. விஜய்க்காக போய் செத்தவங்க பேட்டி, செத்த குடும்பத்தார் பேட்டி கொடுக்குறாங்க, நீ வந்துட்டு கரூர் பக்கம் வா, உன்னை செருப்பல் அடிக்கிறோம் அப்படின்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பெரிய பாதிப்பு தான். இவருடைய இது சரிஞ்சிருச்சு. வெறி பிடிச்ச ரசிகர்கள் இருப்பானே தவிர வெகுஜன மக்கள்கிட்ட வந்து இவங்க ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள், இவ்வளோ மக்களை திரட்டி அந்த ஒரு தண்ணி குடுத்தியாடான்னு கேட்குறாங்க. முதல்ல தண்ணி குடுத்தியா, ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? அதுதான் முக்கியம். அது கூட நீ செய்யலை. அவன் செத்து விழுவுறாங்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்லாம் ஒரு இது வந்தோட வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. இவங்க முதல் நினச்சாங்க ரெண்டாவது சக்தி டிவிகேயா டிஎம்கேலாம் கேட்டார், அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. இப்போ அது அந்த நிலையில் இல்லை. 3வது நாளாவதுக்கு போயிடுவாருங்கிற அளவில். சரி, அப்போ பிஜேபி, இப்போ நான் நிறைவா கேள்வி, பிஜேபி இப்போ இவருக்கு நீங்கள் தான் சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி, எடப்பாடியை கலத்தி விட்டுட்டு இவரை கொண்டு வந்துருவாங்க, இவரை கொண்டு வந்தா இவருக்கு ஒரு 150 சீட்டு கொடுப்பாங்க, பிஜேபி ஒரு 100 சீட் நிற்பாங்கன்னு. பிஜேபியுடைய கனவு நிறைவேறுமா தமிழ்நாட்டில்? இல்லை, பிஜேபி இப்போ கொஞ்சம் சூது இறங்கி பேசுகிறாங்க. அதாவது எப்படி அரசாங்கத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையெல்லாம் கொஞ்சம் பல்ட்டி தான் பேசுகிறாரு. ஏன்னு கேட்டால் விஜய்க்கு பக்கம் வந்து வெறுப்பு ஏற்பட்டுருச்சுங்கிறத கணிக்கிறாங்க. இவனை சப்போர்ட் பண்ண போய் வெகுஜன மக்களுடைய, அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்கல்ல, வெகுஜன மக்களுடைய ஆதரவு போயிரும்போல இருக்கின்ற பிறகுதான் முந்தி அவ்வளோ போல்ட்டு ஆதரித்தவங்க அந்த அளவுக்கு ஆதரவு கிடையாது. இப்போ விஜய்க்கு கொஞ்சம் சுருதி இறக்கி தான் பேசுகிறாங்க. சரி, அதனால் வந்து பிஜேபி கையில் எடுக்க மாட்டாங்க, மிரட்டி வேண்டா வச்சுருப்பாங்க, வீட்டு மாதிரி பயன்படுத்திக்குவாங்களே தவிர அவங்களோட பகிரங்கமாக கூட்டணி வைக்க மாட்டாங்க. சரி, வச்சாங்கன்னா அவருக்கு நல்ல பேர் இல்லை அவருக்கு விஜய்க்கு அப்படிங்கிறது அவங்களே கணிக்கிறாங்க. பிஜேபி கணிச்சிருக்கு. நம்ம நீங்கள் நிறைய தெளிவாக சொல்லிட்டீங்க, இந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு, கூட்டத்தில் என்ன பொறுப்புகள் எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரியான மாயப்பிம்பம் காண்பிக்கப்பட்டது, மக்களுடைய கோபங்கள், பாரதிய ஜனதாவுடைய அரசியல், விஜய்க்கான வருங்கால அரசியல் முகமைகள், அதாவது அவருக்கான வாக்கு சதவீதமும் மக்களின் எழுச்சியும், நிறைய விஷயத்த சொல்லிட்டீங்க. நம்ம இப்படி சமகால அரசியலை பேச போகிறோம். இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட பேசுனதுக்கு உங்களுக்கு நான் உளப்பூர்வமான நன்றி தெரிவிக்கிறேன்.